அறுவடைப்பறி தாவீது அம்மோனிய மன்னனுக்கு தூது அனுப்பினான் ஆதரவு தெரிவிக்க வேண்டி. 2 சாமுவேல் 10:1 முதல் 2 வரை. ஆனால் பிள்ளையார் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டானாம் என்கின்ற கதையாக அம்மோனிய மன்னனுக்கு கோல் மூட்டி விட்டனர் அம்மோனியர். எப்படி? இவர்கள் வேவு பார்க்க வந்திருக்கின்றனர் என்று. 2 சாமுவேல் 10:3. அது மட்டுமா, வந்தவர்களது அரை தாடியை மழித்து விட்டு அவமானப்படுத்தினர், ஆடைகளை கத்தரித்து விட்டனர். விடுவாரா தாவீது படையெடுத்தார், முறியடித்தார். 2 சாமுவேல் 10:9 முதல் 19 வரை. அம்மோனியருக்கு உதவ வந்த சீரியர் ஓடி ஒளிந்து கொண்டனர். இன்று ஹமாஸுக்கு உதவ வந்த ஈரான் பூரான் போல பதுங்கிக் கொண்டது போல. ஆம், இஸ்ராயேல் வெற்றிக்கு வீரம் மட்டுமல்ல, விவேகமும் காரணம். உதாரணம் சொல்லட்டுமா? என்டபி தாக்குதல். எப்படி? 3/7/1976 அன்று டெல் அவீவ் நகரிலிருந்து பிரான்சுக்கு புறப்பட்ட இஸ்ராயேலிய விமானத்தை பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் கடத்தி உகாண்டாவில் உள்ள என்டபி விமானத்தின் நிலையத்திற்கே கொண்டு சென்றனர். விடுவாரா இஸ்ராயேலர்? தம் முகத்திலே கரியள்ளி பூசிக்கொண்டு ஆப்பிரிக்க கற்பர் போன்றவே மாறு வேடத்தில் சென்றனர். வேறொரு விமானத்தில் என்டபியில் இறங்கியதும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கலிங்கத்து பரணையில் நடந்தது போன்றவே நடந்தது. நாங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் விமான ஓடுதளத்திலே தடையாக ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற புல் பூண்டுகளை அகற்ற வந்திருக்கின்றோம் என்று விமான நிலையத்தாரும் சம்மதித்தனர். துப்புரவு பண்ணிக்கொண்டே வேவும் பார்த்தனர். விமான நிலையத்த அரங்கிலே பாலஸ்தீன தீவிரவாதிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மின்னல் வெட்டு வேகத்திலே நுழைந்து தீவிரவாதிகளை சுட்டு தள்ளினர். பிணை கைதிகளை மீட்டனர். மாறு வேடத்தின் விளைவை பார்த்தீர்களா? இதனால் தான் ஷேக்ஸ்பியரது 12th நைட் என்ற நாடகத்திலே வயோலா சொல்கிறாள், டிஸ்கைஸ் ஐ see thou art a wickedness. மாறுவேடமே, உன்னை போல சூழ்ச்சி மிக்கவர் உலகத்திலே எவர் உண்டு? ஆம், சூழ்ச்சியில் வல்லவர் இஸ்ரவேலர்.